ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் 3ஆம் தேதி நடக்க போது பாருங்க. மார்ச் 3ஆம் தேதி கிரகணம். அதற்கு பிறகு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல growth உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல பணவரவு உங்களுக்கு வந்து சேரும். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மீது விழுவதனால் நிறைய கண்திருஷ்டி வரும். மிக கடுமையாக நீங்கள் உழைக்கணும், இதெல்லாம் முக்கியம். ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீங்களோ அவ்வளவு லாபம், பொருளாதார லாபம் உங்களுக்கு ஏற்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. நல்ல ஹெல்த்து நல்லா பாருங்கள். அம்மாவுடைய ஹெல்த்து அதுலேயும் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. ரிஷபராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய கிரகணத்தினால என்ன லாபம், என்ன முன்னேற்றம், என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கணும். மார்ச் மாதம் நடைபெறப்போகிற 2 நிகழ்வுகள் மிக முக்கியமான நிகழ்வுகளாக ரிஷபராசிக்கு இருக்குது. காரணம், ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சிம்ம ராசியில் தான் சந்திர கிரகணம் நடக்கப் போகுது. அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகு, சூரியன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கு. 11வது ஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும். இந்த அமைப்பு ஒரு அற்புதமான அமைப்பு. முதல்ல ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல growth வரப்போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் 3ஆம் தேதி நடக்க போது பாருங்க. மார்ச் 3ஆம் தேதி கிரகணம். அதற்கு பிறகு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல growth உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல பணவரவு உங்களுக்கு வந்து சேரும். ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், நிறைய உழைக்கணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பார். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மீது விழுவதனால் நிறைய கண்திருஷ்டி வரும். மிக கடுமையாக நீங்கள் உழைக்கணும், இதெல்லாம் முக்கியம். ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீங்களோ அவ்வளவு லாபம், பொருளாதார லாபம் உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு புறம் பாருங்கள், உங்களுடைய ஜாயின்ஸில் பெயின் இருக்கும். L4 L5 பகுதிகள் இருக்கலாம், சில முதுகு தண்டுவடங்களில் சிலருக்கு பாதிப்பு இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் லாபத்தில் சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி, அதில் சந்தேகமே இல்லை. ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர்கள், பார்மா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பயிற்சிக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மாபெரும் தன வரவு கொடுக்க போகுது. உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய முன்னேற்றம் கொடுக்கும். அது ஒரு பெரிய யோகமாக உங்களுக்கு அமையப் போகிறது. இது வந்து ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவு மிகும். ரிஷபராசியை சேர்ந்தவர்கள், சிஏ படிக்கக்கூடியவர்கள், காமர்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடியவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு. அதுமாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது. எலக்ட்ரானிக் துறையை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைவீங்க இந்த கிரகணத்திற்கு பிறகு. இதில் மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது 4வது ஸ்தானத்தில் சூரியன், 4வது ஸ்தானத்தில் சந்திரன் கேது இணைவு. சூரியன் பார்க்குறார். இந்த சந்திரன் கேது இணைவு இருக்கிறதுனால சிலர் வந்து பழைய வீடுகளை விட்டுவிட்டு புதிய வீடுகள் வாங்குவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கிரகண காலத்திற்கு பிறகு உங்களுக்கு அமையப் போகுது. சில வீடுகளில் வாஸ்து தோஷம் இருக்கும். அதே போல் அந்த வாஸ்து தோஷத்தை வீட்டை இடிச்செல்லாம் நிவர்த்தி பண்ண வேண்டாம். வாஸ்து தோஷத்தில் எளிமையாக நிவர்த்தி பண்ண முடியும். நீங்கள் வரும்போது அந்த பிரசன்னம் காட்டி கொடுத்துரும். ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா, பார்க்கும்போதே பிரசன்னம் பார்ப்போம். பிரசன்னத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய நல்ல வழிமுறைகளை பிரசன்னமே காட்டி கொடுக்கும். அதுபடி தான் வாஸ்து தோஷத்தை நீக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. நல்ல ஹெல்த்து நல்லா பாருங்கள். அம்மாவுடைய ஹெல்த்து அதுலேயும் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. பிஸ்னஸில் நல்ல லாபம் கொடுக்கும். அதுவே ரிஷபராசிக்காரர்கள் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் வரல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு ப்ரமோஷன் வருவதை பார்க்கலாம். ஸோ வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது என்பது உங்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. சிலருக்கு ஹார்ட், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு உண்டு அப்படிங்கிறதையும் இந்த கிரகண காலம் சுட்டி காட்டுவதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அதற்குரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆக மார்ச் 3ஆம் தேதி இந்த கிரகணம், மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, இதற்கு பிறகு
நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறதுங்கிறது உண்மை. இந்த கிரகண நேரம், அதாவது மார்ச் 3ஆம் தேதி 3:20 மத்தியானம் 3:20 இரவு 7:53 வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் கிருஷ்ணர் மந்திரத்தை சொல்லணும். ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் கிருஷ்ணாய நமஹங்கிற சொல்லிக்கிட்டு இருந்தீங்கனாலே ஒரு பெரிய வளர்ச்சி வரும். இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருகிறது. இந்த சந்திர கிரகணத்தினாலே 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த சந்திர கிரகணத்தை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் என்ற 2 ஒளி கிரகங்கள் இருக்கு இல்லையா? ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம், ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகுவினாலோ கேதுவினாலோ ஏற்படக்கூடிய கிரகஸ்தம், அதற்கு பேர் தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு கிரகணம்னு பேசுகிறோம். இப்போது ஏற்பட போவது சந்திர கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சந்திர கிரகணம். இது எப்போ நடக்க போகுது? மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் அந்த கிரகணம் இருக்குது. இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பாதி 3:20 கிரகணம் ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 3:20 கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரைக்கும் அந்த கிரகணம் இருக்குது. 7:53 தான் கிரகணம் மோட்சம் அடைகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் கிரகணம் இருக்கிற போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் தான் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறது. இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. பரணி பூராடம், அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரங்கள் மகம் உத்திரம், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. ஆகவே மொத்தம் இதில் 5 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்குது. பரணி பூரம் பூராடம் மகம் உத்திரம், இந்த 5 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிரகண சாந்தி செய்து கொள்ளணும். எத்தனை மணிக்கு கிரகண சாந்தி பண்ணணும் அப்படின்னா, இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் இருக்குது. மத்தியானம் 3:20 பிடிச்ச கிரகணம் இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. ஆகவே 8 மணிக்கு நீங்கள் குளித்து விட்டு பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சாஸ்திரிகளை அணுகி கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது பெரிய நன்மைகளை தரும். கிரகணத்தால் வரக்கூடிய தாக்கங்களை நீக்கும். இந்த கிரகண நேரத்திற்கென்று சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண ரேகைகள் பட்டால் அவங்கள் பிரெக்னன்சி பாதிக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்திலே வெளியே வர வேண்டாம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் ஜன்னல்களையெல்லாம் கூட அடைச்சி வச்சு பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம ஊரில் ஒரு பழக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.